உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். யஸீதுல் ஃபகீர் என்று சொல்லக்கூடிய சஹாபி அல்ல, தாபி ஒருவர். அவர் சொல்கிறார், நானும் எனது தோழர்கள் கொஞ்சம் பேரும் இருந்தோம். 10 பேருக்கு உட்பட்ட ஒரு கூட்டம். இவங்க அந்த காலத்துல ஹவாரிஜி கொள்கையால ஈர்க்கப்பட்டாங்க. ஹவாரிஜி கொள்கையை இவங்க மனசால ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா தங்களுடைய ஹவாரிஜி கொள்கையை அவங்க பப்ளிக் பண்ணல, யார்ட்டையும் சொல்லல. இவங்க ஐடியா பண்றாங்க எப்படின்னா, நாங்க இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போறோம், ஹஜ்ஜி முடிச்சிட்டு வந்து ஹவாரிஜி கொள்கையை பப்ளிக்கா சொல்றோம். இந்த முடிவோட அவங்க வாராங்க. வந்து மதீனாவுக்கு வாராங்க. மதீனாவுல ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவில இருந்து ஹதீஸ் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, மக்களுக்கு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அந்த காலத்துல நாங்க இன்றைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பயான் பண்ற மாதிரி பெரிய பயான் எல்லாம் பண்ண மாட்டாங்க. காலல்லா கால ரசூலுல்லாஹ் இப்படி ஹதீஸ் சொல்லுவாங்க. அப்ப ஜாபீர் ரலியல்லாஹு அவங்க சில ஹதீஸ்கள் சொல்றாங்க. அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னா, முஸ்லிம்களில் சிலர் தாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக நாளை மறுமையிலே நரகத்துக்கு போவாங்க. பிறகு அல்லாஹ் தஆலா அவருடைய ஈமானின் காரணமாக நரகத்தில் இருந்து அவர்களை எடுத்து சொர்க்கத்துக்கு போடுவாங்க. இப்படி வரக்கூடிய ஹதீஸ்கள். இந்த ஹதீஸ்களை தான் அவங்க அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்கள் ஹவாரிஜியுடைய கொள்கைக்கு முரண்பட்டது. தங்களுடைய கொள்கைக்கு முரண்பட்டது என்பதனால் அவங்க அது ஹதீஸ் இல்லைன்னு மக்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஹதீஸ் இல்ல, இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்டது, இதெல்லாம் குர்ஆனுக்கு முரணானது என்று அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த இளைஞர்கள் இந்த கொள்கையால ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அதனால இந்த யஸீதுல் ஃபகீர் என்கிற இந்த ஹவாரிஜி கொள்கையால் கவலைப்பட்டவர், ஆனா டோட்டலா இந்த கொள்கையை பற்றி போகாதவங்க, இன்னும் தங்களை பப்ளிசிட்டி பண்ணல. ஹவாரிஜி கொள்கை அவங்களுடைய மூளையில இருக்குது. அவர் எழுப்பி கேட்கிறார், யா சாஹிப ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரின் தோழரே, நீங்க எல்லாம் சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் இருந்தவங்க, நீங்க என்ன ஹதீஸ் சொல்றீங்க? குர்ஆனுக்கு மாத்தமா பேசிட்டு இருக்கிறீங்களே. அல்லாஹ் குர்ஆன்ல மூமின்களுடைய ஒரு துஆவை சொல்றான். அந்த துஆவுடைய அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ், நீ யாரை நரகத்தில் நுழைவிட்டாயோ பக்கல் அஹ்ஸைதஹு, நீ அவரை கேவலப்படுத்தி விட்டாய் என்று அல்லாஹ் சொல்றார். யார் நரகத்துக்கு போனாரோ அவர் கேவலப்பட்டாரு நீ சொல்லிட்டு, அப்படி குர்ஆன் சொல்லும் போது நீங்க நரகத்துக்கு போனவங்க அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், திரும்ப சொர்க்கத்துக்கு அனுப்பான்னு சொல்றீங்களே, இது குர்ஆனுக்கு முரணானது. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, குல்லமா அராது அய்யர்ஜு மின்ஹா உயிது ஃபீஹா, நரகவாசிகள் நரகத்துல வேதனை அனுபவிக்கும் போது நரகத்தை விட்டு பாஞ்சு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எப்பெல்லாம் நம்ம பாஞ்சு வெளியே வர பார்க்கிறாங்களோ குதிச்சுட்டு மறுநாள் நரகத்துல போடப்படுவாங்க. இப்படி குர்ஆன் சொல்லுது. நீங்க என்னன்னா அல்லாஹ்வை பிடிச்சு அவங்க திரும்ப சொர்க்கத்துக்கு போடுவான்னு சொல்றீங்களே, இது குர்ஆனுக்கு முரணா இருக்குது என்று இவர் குர்ஆன் வசனங்களை சொல்லி நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் குர்ஆனுக்கு முரணானதுன்னு சொல்றார். பார்த்தா முரண்மாய் தான் இருக்கு. முரண் குர்ஆன்லையும் இல்ல, ஹதீஸ்லையும் இல்ல, விளங்குறவங்களுடைய மூளையில தான் இருக்குது. உதாரணமா ஒரு ஆள் ஒரு தவறு செய்யறாரு, கோர்ட் தீர்ப்பு சொல்லுது இவருக்கு 2 வருஷம் ஜெயில போடுங்க. ஜெயில இருந்து அவர் தப்பி வர பார்க்கிறார். என்ன செய்வாங்க? கோர்ட் பாதுகாப்பு ஜெயில் காவலர்கள் என்ன செய்வாங்க? பிடிச்சு போடுவாங்க, திரும்ப உள்ள போடுவாங்க. ஏற்கனவே இருந்ததை விட கஷ்டமான ஜெயிலுக்கு போடுவாங்க. இதே நேரம் ஜெயில இருக்கக்கூடிய ஒரு கைதி 2 வருஷம் கைதி இருக்கிறார். இலங்கையில சுதந்திர தினம் வருகிறது, பொலிசாலையா ஓட போகிறாங்க, சுதந்திர தினம் வருகிறது, கைதிகள் கொஞ்சம் பேரை விடுதலை செய்யுங்க. அல்லது கைதிகளில் சிலர் ஒழுக்கமா இருந்தாங்க, சரி அவங்களுக்கு நாங்க விடுதலை கொடுப்போம், 2 வருஷத்தை 1 வருஷமாக்குவோம் கோர்ட் முடிவு செய்யுது. இந்த கோர்ட் முடிவு செய்து அவங்களை வெளியே போடுது. இது ரெண்டும் ஒன்று கொண்டு முரணானதா? கைதி தானாக தப்பி வர முயற்சி செய்தால் தண்டனை கிடைக்கும். கோர்ட்டை முடிவு செய்து அவங்களுடைய தண்டனை காலத்தை குறைக்கிறதாக இருந்தால் குறைக்கலாம். குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அவன் தப்பி வர பார்க்கிற போது மீண்டும் எடுத்து உள்ள போடப்படுவாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்வே பாவிகளில் சிலருடைய பாவங்களை நீக்கி
அது சஃபாத்தால நடக்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய மக்காமு மஹ்மூதால நடக்கலாம், மூமின்களில் சிலர் அவருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனையால நடக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால அல்லாஹ் தஆலா தானே நரகவாதிகளில் சிலரை சொர்க்கத்துக்கு போடுவான்னு சொல்றாரு. இது ரெண்டு ஒன்றுக்குள்ள முரணா எப்படி வரப்போகுது? போட்டவனே தண்டனையை குறைக்கிறது என்பது வேற, தண்டனை பெறுவதை தானா தப்பி வந்ததை பத்தி குர்ஆன் வசனம் பேசும். அப்ப இந்த சஹாபி என்ன செய்யறாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னாங்க என்று சொல்றாங்க. அப்ப இந்த யஸீதுல் ஃபகீர் என்கிற இந்த மனிதர் சொல்றாரு, இவர் ரசூலுல்லாஹ்வோட தோழர். ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவர் சொல்லாத பொய்களை சொல்ல மாட்டாங்க. அப்ப நாங்க தான் இந்த குர்ஆன் வசனத்தை தவறாக விளங்கி இருக்கிறோம். ஒரு சஹாபி பொய் சொல்ல மாட்டாரு, அதுவும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக பொய் சொல்ல மாட்டாரு. இந்த இடத்தில் இந்த குர்ஆன் வசனத்தை இந்த சஹாபி சொல்லக்கூடிய ஹதீஸை வச்சு தான் நாங்க விளங்கணும் என்று சொல்லி தன் தோழர்களுக்கு மத்தியில பேசுறாரு. ஹவாரிஜி கொள்கையில இருந்த எங்கள் எல்லோரும் ஹவாரிஜி கொள்கை வெளியே வந்தோம், ஒரே ஒரு ஆள் இல்லை எனக்கு அதுதான் சரியா படுது அந்த கொள்கையில போயிட்டாரு என்று சொன்னாங்க. இந்த யஸீதுல் ஃபகீரும் அவருடைய தோழர்களும் சஹாபி பற்றிய சரியான ஒரு நம்பிக்கை இருந்ததனால்தான் சஹாபாக்கள் ஹதீஸ் என்கிற பேரில் பொய் சொல்ல மாட்டார்கள் என்கிற சரியான நம்பிக்கையில் இருந்ததனால்தான் அவங்க அன்னைக்கு அந்த வழிவகையிலிருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயத்துல அக்கீதாவுல இபாதத்துல சஹாபாக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போ ஒரு சந்தேகம் வரும். சஹாபாக்களுடைய சில அறிவிப்புகளை நாம் எடுத்து பார்க்கும் போது சிலருக்கு சின்ன சின்ன சில விஷயங்கள் கூட தெரியாத மாதிரி இருந்த மாதிரி ஹதீஸ்கள் இருக்கு. நமக்கு அதை விட கொஞ்சம் கூட ஹதீஸ் தெரிஞ்ச மாதிரி தெரியுது. சஹாபாக்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாம இருந்துச்சு. அப்ப எப்படி அவங்களை வச்சு நாங்க குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொள்வது சந்தேகம் வரலாம். சஹாபாக்களில் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு சஹாபிக்கு கூட தெரியாத ஒரு கொள்கை, ஒரு சஹாபிக்கு கூட தெரியாத ஒரு இபாதத்து இஸ்லாமா இருக்காது. நீ எந்த கொள்கையை சொன்னாலும் ஏதாவது ஒரு சஹாபி வழியா தான் வந்திருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் இருந்து சஹாபி, சஹாபிட்ட இருந்து தாபி, இப்படித்தான் வந்திருக்கணும். ஒரு சஹாபிக்கும் தெரியாத ஒரு கொள்கை சொன்னா அது இஸ்லாத்துல இல்லாத கொள்கை. நீ எந்த கொள்கையை சொன்னாலும் சரி, இந்த கொள்கையில ஒரு சஹாபியில ஆதாரத்தை காட்டு. ஒரு சஹாபிக்கும் தெரியாத ஒரு விஷயம் எப்படி இஸ்லாத்துல அடிப்படையாகும்? முத்தசிலாக்கள் வந்தார்கள், குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. வித்வத்வாதிகளுடைய அடிப்படை என்னன்னா, அவங்களாம் ஒரு கொள்கையை எடுத்துட்டு அந்த கொள்கைக்கு இஸ்லாத்தின் கடமைகளை விட கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குர்ஆன் படைக்கப்பட்டது என்கிற கொள்கையை அவங்களா உருவாக்கிட்டு இதுதான் இஸ்லாத்துல அடிப்படை, இதை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்கதான் முஸ்லீம், ஏற்றுக்கொள்ளாத காவல்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாத்தினோட அடிப்படையாக இருந்தா இது ரசூலுல்லாஹ்வால சொல்லப்பட்டிருக்குமா இல்லையா? சஹாபாக்களால சொல்லப்பட்டிருக்குமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதராலும் சஹாபாக்களாலும் சொல்லப்படாத ஒன்று எப்படி இஸ்லாத்துல அடிப்படையாகும்? எங்கள நாட்டுல பையத் செய்யாத அனைவரும் காஃபிர் என்ற ஒரு கொள்கை வந்துச்சு. நீ அல்லாஹ்வை நம்பினாலும் சரி, ரசூலை நம்பினாலும் சரி, மலக்குகளை நம்பினாலும் சரி, வேதங்களை நம்பினாலும் சரி, கலாக்கங்களை நம்பினாலும் சரி, மறுமையை நம்பினாலும் சரி, எங்களை அமீருக்கு பையத் செய்யாட்டி நீ முஸ்லீம் இல்ல. அப்ப இது அல்லாஹ்வை நம்புறதை விட, ரசூலை நம்புறதை விட, மலக்குகளை நம்புறதை விட, வேதங்களை நம்புறதை விட, தூதர்களை நம்புறதை விட, கலாக்கங்களை நம்புறதை விட, மறுமையை நம்புறதை விட உங்களை அமீரை நம்புறது இஸ்லாத்தினுடைய அடிப்படையா எப்படி வந்துச்சு? இந்த ஒரு பேசிக் சிந்தனை இல்லாம மக்கள் போய் வழிகேட்டில் விழுந்தாங்கன்னா நம்ம இதை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? ஈமான் 6 அம்சம் இருக்குது, இஸ்லாத்துல 5 விஷயம் இருக்குது. இந்த 6லும் இல்லாத, இந்த 5லும் இல்லாத ஒரு விஷயம் எப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படையாகும்? நீங்க இந்த 5 செஞ்சாலும் முஸ்லீம் ஆக முடியாது, இந்த 6 நம்பினாலும் முஸ்லீம் ஆக முடியாது. எங்கட தலைவருக்கு பையத் செஞ்சாட்டான முஸ்லீமும், பையத் செய்யாத காபிரு, நீ பையத் செஞ்சு பையத்தை முடிச்சா முர்த்தத்னு சொல்லி இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையை எங்கிருந்து உருவாக்குறாங்க? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு கொள்கை சொல்லப்பட்டால் இஸ்லாத்தின் அடிப்படையாக இருந்தால் கட்டாயமாக சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்திருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு கொள்கை இஸ்லாத்தின் அடிப்படையாக வராது.
எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அது சஹாபாவுடைய காலத்தில் இருந்திருக்க வேண்டும். சஹாபாவுடைய காலத்தில் இல்லாத ஒரு விஷயம் ஒரு இபாதத்தாக வர முடியாது. இந்த ஒரு பேசிக் அடிப்படை தெரிந்தால் எங்களை நாங்க வழிகேட்டிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். இதை தெரிஞ்சு கொள்வதற்கு ஓரளவு வரலாற்றை பற்றி ஒரு அறிவு இருந்தாலும், அல்லது நீங்க சொல்லக்கூடிய இந்த கொள்கை, நீங்க சொல்லக்கூடிய இந்த இபாதத்து ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சு, சஹாபாக்களுடைய காலத்துல இருந்துச்சு என்பதற்கான ஆதாரத்தை கொள்ளும் என்ற கேட்கிறதுக்கான ஒரு அறிவு இருந்தால் கூட ஒரு பாமர முஸ்லிமாக தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு எங்களுடைய ஈமானையும் எங்களுடைய ஹிதாயத்தை பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.